மேடம், எனக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. என் குழந்தைய நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நன்றி கடன் எனக்கு இருக்கு. அதுக்காக உங்க பேச்ச கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. வழிய விடுங்க. சாரி அர்ஜுன், என்னால முடியாது. ஒரு கொலை பண்ணவன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எப்படி நான் அப்படியே விட்டுற முடியும்? உங்க ஒய்ஃப் வேணா இறந்திருக்கலாம். ஆனா உங்க குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ இப்ப வேணா எங்க பொண்ணா வளரலாம். ஆனா ஏதோ ஒரு நாள் அவளுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வரும். அவளா அதை தெரிஞ்சுக்கிறத அப்ப யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க அர்ஜுன்? நீங்களா வாய் திறந்து சொல்ற வரைக்கும் அவளுக்கு என்ன பத்தியோ இல்ல என் ஒய்ஃப் ஹாசினிய பத்தியோ தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போதைக்கு என் ஒய்ஃப கொண்டவங்கள நான் பழி வாங்கணும். அந்த எண்ணம் மட்டும் தான் என் மனசுல இருக்கு. வழி விடுங்க. முடியாது அர்ஜுன், வழி விட முடியாது. ஹாசினி யார் கொன்னது? அவங்க ஏன் இறந்தாங்க? உங்களை முதல்ல ஹாசினி எப்படி சந்திச்சாங்க? இந்த எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமையே இருக்கு. அங்க அனீஷ்க்கு இலக்கியாவோட பேர் ஹாசினின்னு கூட தெரியாது. உங்க ஒய்ஃப் எதுக்காக இலக்கியான அனீஷ் கிட்ட போய் சொல்லணும்? இப்படி எந்த ஒரு கேள்விக்குமே பதில் தெரியவே இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்னால இந்த இடத்த விட்டு நகர முடியாது. நான் மட்டும் இல்ல, அனீஷ் அந்த குடும்பமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க பாக்குறதுக்கு அப்படியே அனீஷ் மாதிரி இருக்கீங்க. அதனாலதான் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்த விட்டு நீங்க நகர முடியாது. நீங்க என்னை எப்படி மிரட்டி கேட்டாலும் என் வாயில இருந்து பதில் வராது. நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு வழிய விட்டுருங்க. அர்ஜுன், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால இப்படி பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்னோட ரியல் ஃபேஸை வெளியே வர வச்சிடாதீங்க. கேன்கஃப் போட்டு உங்களை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இலக்கியா, சாரி சாரி, உங்க ஒய்ஃப் ஹாசினி ஹனீஷை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியாம குழம்பி போய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காரு. இப்ப வரைக்கும் அவராலதான் ஏதாவது ஆகியிருக்குமோன்னு குழம்பி போயிருக்காரு. இப்படி ஆள் ஆளுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் அர்ஜுன், தயவு செஞ்சு அப்படி ஹாசினிக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அர்ஜுன். இந்த உண்மை தெரியாதனால எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? அனீஷ் தான் ஹாசினியை கொன்றிருப்பாங்கன்னு அனீஷையும் ஐஸ்வரையும் சேர்ந்து வாழ விடாம ஐஷுவோட ஃப்ரெண்டு பிரிச்சு வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிய வந்தாதான் அவங்க வாழ்க்கையை அவங்க நிம்மதியா வாழ முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குங்க. ஒரே ஒரு முறை அனீஷை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாமா? அப்பதான் நானும் கில்ட்டில இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். ப்ளீஸ் அர்ஜுன். அவர் ரொம்ப நல்லவர். என்னை மறந்துட்டு அவர் வாழ்க்கையை அவர் வாழணும். ப்ளீஸ் அர்ஜுன், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அர்ஜுன், நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாவே நிக்கிறீங்க. இப்படி சைலண்டா இருந்து சாதிச்சிடலாம் நினைக்காதீங்க. எனக்கு உண்மை தெரியாம இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். உங்களையும் எங்கேயும் போக விட மாட்டேன். இப்ப என்ன, ஹாசினி எப்படி இறந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும். அவ்வளவுதானே? சரி, நானே வரேன். வந்து எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். என்னங்க, லட்சு? அவ தூங்கிட்டான். தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அம்மா, இப்ப இவர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? என்னம்மா இது? ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும்? என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல. பியர் எடுத்தா எப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுமோ அதே மாதிரி இருக்கு. என்னது? சாரிம்மா, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். மா, எப்படிமா ரெண்டு பேரும் ஏதோ ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி ஒரே மாதிரி இருக்காங்க? ஏமா, இந்த வேல் படத்துல வர மாதிரி ஒரு குழந்தைய கீது தொலைச்சிட்டீங்களா? அவன் தான் வந்து நிக்கிறானா? அதெல்லாம் ஒரு மனு இல்லடா. இவன் அந்த ஆளோட பையன். அந்த ஆளா? எந்த ஆளு? அதான்டா, ஹனீஷோட அப்பா. ஆ, எனது புரியலம்மா. அவர் அப்பானா அப்ப நீங்க தானே அம்மா? டேய், அவர் தான் அப்பா. ஆனா நான் அம்மா கிடையாது. நாடு போயிருந்தாரு. அங்க ஒரு பொண்ணு பிடிச்சு போய் சேர்ந்து வாழ்ந்துதா சொன்னாரு. அதனாலதான் அந்த ஆளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஐஷுக்காக தான் மறுபடியும் அந்த ஆளை ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். அந்த அம்மா இறந்து போச்சுன்னு வேற இடையில கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தை பத்தி அனீஸ் ஒரு முறை கூட என்கிட்ட சொன்னதில்ல. அப்பாவை பத்தி பெத்த குழந்தைகிட்ட தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் மறைச்சு வச்சிருந்தேன். அந்த ஆள் பிசினஸ் அது இதுன்னு ஓடிட்டே இருக்காரு. அதனால டிவோர்ஸ் பண்ணேன்னு சொன்னேன். பசங்களும் நம்பிட்டாங்க. இந்த விஷயம் எதுவும் பசங்களுக்கு தெரியாதனால அருண் அவங்க அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அங்க போயிட்டான். அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓ, அதனாலதான் ஷாக் ஆகாம இருக்கீங்களா? ம், ஆமாடா. அவருக்கு பையன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி நம்ம அனிஷ் மாதிரி இருப்பான்னு தெரியாது. இன்னைக்கு தான் நானே பாக்குறேன். பாக்குறதுக்கு அப்படியே புருஷன் மாதிரியே இருக்கார்ல. அதான் அந்த அம்மா இவ்வளவு நேரம் கதை சொன்னாங்களே. இப்படி ஒரு குடும்பத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐஷு. தயவு செஞ்சு வா, இங்க இருந்து போலாம். இவங்க விளக்கத்தை கேட்டு இனி ஒன்னும் ஆக போறது இல்ல. டேய், அதுல ஆன்ட்டி மேல என்ன தப்பு இருக்கு? அது எப்பவும் நடந்த விஷயம். அதெல்லாம் விடு. அனீஷ் எப்படி இருக்காருங்கிறது முக்கியம். நிச்சயமா சொல்றேன், அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. இதுல வேற ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பாரு. எப்படி இருக்க? இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? ம், ஜெயில்ல. ஜெயிலையா? என்னப்பா சொல்ற? உங்க அம்மா இறந்தப்பமே சொன்னேன் என் கூட வந்துருன்னு. நீதான் கேட்கல. இப்ப என்னடான்னா ஜெயில இருந்து வரேன்னு சொல்ற.
இங்க பாருங்க டாட், லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எழுதியிருக்கோ அது மட்டும் தான் நடக்கும். ஜஸ்ட் லீவ் இட். அர்ஜுன், எனக்கு இப்போ ஒரே ஒரு உண்மைதான் தெரிஞ்சாகணும். என்னோட இலக்கியா எப்படி இருந்தாலும் தெரியணும். ஒரு சின்ன கரெக்ஷன். உங்க இலக்கியா இல்ல, என்னோட ஹாசினி. உங்களுக்கு அவ ஹாசினியா இருக்கலாம். எனக்கு எப்பவும் இலக்கியா தான். அவ எப்படி இருந்தாலும் எனக்கு இப்ப தெரியணும். டேய் மச்சான், நீ எப்படிடா இங்க? நீயும் என் கூட சேர்ந்து குணர் வரியா? முதல்லயே சொல்லிருக்கலாம், உனக்கும் சேர்ந்து ட்ரெயின் புக் பண்ணிருப்பேன். ஏண்டா ஒரு வார்த்தை கூட சொல்லல? என்ன ஆளை பார்க்க தானே வரேன்? டேய், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், வாய் திறக்க மாட்டேங்கிற. என்னடா ஆளை பார்க்க தானே வரேன்? என்கிட்டயா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, உன் பக்கத்துல இருக்கல அந்த சீட்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆளை பாராள, உன்கிட்ட தாண்டா எருமை. சாரி, நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் நினைச்சு உன்கிட்ட பேசிட்டு இருக்கனா? டேய் லூசு, உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறேன். புரியுது புரியுது. என்கிட்ட தான் பேசினா உன் கோச்சுக்குவா, அப்படிதானே? அந்த பொண்ணு பேர் என்ன? இலக்கியா. அந்த பொண்ணு நீ காதலிச்சதுல இருந்து நீ ரொம்பவே மாறிட்டடா. எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. இப்படி பொது இடத்துல வச்சு கூட யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவர். ஏங்க, உண்மையாவே நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னோட பேர் அர்ஜுன். நான் யூஎஸ்ல இருந்து வரேன். அண்ட் நீங்க சொல்றது என்னோட பிரதர் ஹனீஷ். அவனை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? உங்க பிரதரா? யாரும் சினிமா நடிக்கிறதுக்கு நியூ ஸ்கிரிப்ட் வந்திருக்கா என்ன? ஸோ நீங்க என்ன நம்பல? சரி, 1 செகண்ட். திஸ் இஸ் மை ஐடி. அர்ஜுனா? ஐடி ப்ரூஃப்ல அர்ஜுன் தான் போட்டிருக்கு. அது எப்படி பாசிபிள் ஆகும்? பார்க்கறதுக்கு அனீஷ் மாதிரி இருக்காரு. அனீஷ் இவரோட தம்பின்னு இடையில சொன்னாரு. ஆனா அருண் அண்ணன் மட்டும்தானே அனீஷ்க்கு கூட பிறந்தவரு. இவன் எப்படி அண்ணன் ஆக முடியும்? என்னங்க, இப்போவாவது நான் அர்ஜுன் நம்புறீங்களா? ஆ, நம்புறேன். ஆனா அது எப்படி? ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. நீங்க அவருக்கு அண்ணன் வேற சொல்றீங்க. ஆனா அனீஷ் எனக்கு நல்லா தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். அவனுக்கு அண்ணன் யாரும் அப்படி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. நான் அவனுக்கு அண்ணன் தான். ஆனா அந்த விஷயம் அவனுக்கோ அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ தெரியாது. ஆக்சுவலி எனக்கு அப்பா ஒண்ணு, ஆனா அம்மா வேற வேற. ஓ ஓ, அதனால தான் அங்கிளும் ஆன்ட்டியும் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்தாங்களா? அதை பத்திலாம் எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. என் அப்பாவை ஒரு தடவை 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். என்னது? ஒரு தடவை ரெண்டு தடவை தான் மீட் பண்ணிருக்கீங்களா? ம், ஆமா. யுஎஸ்ல இதெல்லாம் சகஜம். இப்போ எதுக்காக குன்னூர் போறீங்க? மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஃபாரின்ல யாரையாவது கல்யாணம் பண்றதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல ஒரு நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணலான்னு வந்திருக்கேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, யூஸ்வலா சினிமாலையும் சீரியல்லையும் தான் இந்த மாதிரி யூஎஸ்ல இருந்து கிளம்பி வந்து ஒரு மாப்பிள்ள இந்தியால பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவாரு. ஸோ அதையும் நீங்களும் பண்றீங்கல்ல, அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓ, அதுவா? எனக்கு சினிமா சீரியல் பார்க்குற பழக்கம்லாம் இல்ல. ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு. அதனால கிளம்பி வந்தேன், அவ்வளவுதான். எப்படி இவ்வளோ தெளிவா தமிழ் பேசுறீங்க? இங்க நாங்களே தமிழும் இங்கிலீஷும் கலந்து தங்கிலீஷ்ல தான் பேசுறோம். உங்க அப்பா கிட்ட இருந்து பேச கத்துக்கிட்டீங்களோ? ம், ஆமா. அப்பாவும் ஒரு முறை 2 முறை மீட் பண்ணும்போது அவர் தமிழ்ல தான் பேசுவாரு. அண்ட் என் அம்மாவும் தமிழ்ல தான் பேசுவாங்க. ஓ, ஓகே ஓகே. எப்படியும் எங்க ஊருக்கு தான் வரீங்க. ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். போய் இலக்கியாவை கொன்னு புதைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அவளை கொல்றதுக்கு பதிலா இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம ரூட் கிளியர் ஆயிரும். தேவையில்லாத ரிஸ்க்கும் இல்லை. பேசாம ஊருக்கு போனதும் இந்த ஆள் எங்க இருக்காருன்னு ஃபாலோ பண்ணி இவரையும் அவளையும் சேர்த்து வச்சிட வேண்டியதான். ஜா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எஸ் அர்ஜுன், இங்கதான் பக்கத்துல எங்க வீடு இருக்கு. சரி, பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே, பொண்ணு கிடைச்சாச்சா இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ, சூப்பருங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல தமிழ் பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ம், தேங்க்யூ பூஜா. ஒன் டே தான் ட்ரெயின்ல மீட் பண்ணோம். நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க. நான் அப்படிதான். சரி, தனியாவா பொண்ணு பார்க்க போறீங்க? ஆ, ஆமா பூஜா. எனக்குன்னு தான் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லையே. அப்பாவை போய் டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் இல்ல, ஃப்ரெண்டு கூடவா இல்ல? இதுக்கெல்லாமா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியும்? அர்ஜுன், பொண்ணு பார்க்க போறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அப்பா அம்மா அண்ணன் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு தான் போவாங்க. நீங்க இப்படி தனியா வந்திருக்கிறதே கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, உங்க கூட நான் வரேன். ஓ, தேங்க்யூ பூஜா. இட்ஸ் ஓகே அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? சரி வாங்க போலாம். ஆ, இருங்க வந்துடுறேன். கடவுளே, இவனுக்கு எப்படியாவது இந்த இலக்கியாவை பிடிச்சு போயிடணும். அப்பதான் ஏன் ரூட் கிளியர் ஆகும். வணக்கம் அங்கிள், என் பேர் பூஜா. இவர் பேர் அர்ஜுன். இவருக்கு தான் உங்க பொண்ணு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். தரகர் மூலமா விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாமா தம்பி, வாங்க உட்காருங்க. யாரு வழி வந்து சேர் எடுத்து போடு, மாப்பிள்ள வந்திருக்காரு பாரு. இதோ வரேங்க. அடியே ஹாசினி, மாப்பிள்ள வந்திருக்காரு, சீக்கிரம் ரெடியாகு. என்னது? ஹாசினியா? ஆனா அந்த பொண்ணு பேரு இலக்கியா தானே?
இவங்க என்ன ஹாசினின்னு கூப்பிடுறாங்க? அங்கிள், உங்க பொண்ணு பேரு ஹாசினியா? ஆ, ஆமாம்மா. ஓ, அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்களா? இல்லையேம்மா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அவ பேர் ஹாசினி. ஓ, அப்படியா அங்கிள்? ரொம்ப வருஷமா நான் இந்த ஊர்லயே இல்லையா? அதான் உங்க பொண்ணு பேர் எதுவும் எனக்கு தெரியல. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? சரிம்மா, 2 பேரும் இருங்க. நான் இப்ப போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன அர்ஜுன், ஒரே நர்வஸா இருக்கீங்க போல. ஆமாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்படி போய் பொண்ணு பார்க்கறது, பேசுறதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்ல. இதுக்கெல்லாம் முன்ன பின்ன ட்ரைனிங் எடுக்க முடியும்? பதறாதீங்க, அதான் உங்களுக்கு துணையா நான் இருக்கேன்ல. ஆமா, நீங்க எதுக்காக எனக்கு இவ்ளோ பண்றீங்க? நீங்க அனிஷோட பிரதர்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலி அனிஷ் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான். ஓ! ஓகே, ஓகே. அனிஷ் கிட்ட இவ உண்மையாவே இல்ல. தன்னோட பேரை கூட மாத்தி தான் சொல்லியிருக்கா. இலக்கியாவோ ஹாசினியோ என்ன பேர் வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனா என்னைக்கும் அனிஷ் கூட அவளை ஒண்ணு சேர விடவே மாட்டேன். ஏய் ஹாசினி, இப்ப கீழே வர போறியா இல்லையா நீ? ஏண்டி, எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன்? உனக்கு காதுல விழுந்ததா இல்லையா? என்ன சும்மா எதுக்கு இப்ப கூப்பிட்டுட்டே இருக்க? உன்னை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வர வச்சிருக்கீங்க. என்னடி இது புது பழக்கமா இருக்கு? எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? அப்படி இல்லம்மா, திடீர்னு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். உங்க அப்பா பேச்ச நீ தட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் வர வச்சிருக்காரு. தேவையில்லாம எதையாவது பேசி மானத்தை வாங்கிறாத. வந்து ரெடியாகி நில்லு. அந்த தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. போய் ரெடியாக போ. டி, மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சொல்லியும் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை கிளப்பி கூட்டிட்டு வா. ஏங்க, உங்க பொண்ணு பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்கிறான். அவளாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். அவளுக்கு இன்னும் டைம் வேணுமா? என்ன ஹாசினிமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வந்து வெளியே நின்னுட்டு இருக்காரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம். நான் இப்பதானே படிப்பை முடிச்சிருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மாடி, உன் நிலைமை புரியுது. எப்படிடா அம்மாவையும் அப்பாவையும் பிரிஞ்சு போறது அப்படின்னு நினைச்சுதானே வருத்தப்படுறேன். அதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம். ஏண்டி, அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி நீ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது? வந்தவர் அப்படியே போகவா சொல்ல முடியும்? உனக்காக அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. ஒரு மரியாதைக்காகவாவது வந்து அவர் முன்னாடி நில்லு. ஏம்மா இப்படி என்ன வற்புறுத்துற? அதெல்லாம் என்னால முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. எனக்கு இந்த கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம். அவங்கள கிளம்ப சொல்லு. இங்க பாரு ஹாசினிமா, அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்திருக்கேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. இப்போதைக்கு மாப்பிள்ளை முன்னாடி வந்து நில்லு போதும். மாப்பிள்ளையும் உனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்பா இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ்ப்பா, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு மாப்பிள்ளையை பார்க்கவும் விருப்பம் இல்ல. நான் யார் முன்னாடி வந்து நிக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஏடி, அந்த மனுஷன் இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா அவர் பேச்சு கேட்டு ரெடியாகி வந்து நில்லு. வீடு வரைக்கும் வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்ப முடியாது. அவர் தான் சொல்றாருல, உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம், இல்லைன்னா விட்டுறலாம். என்ன ஹாசினிமா, இன்னும் என்ன யோசனை? அதான் அப்பா சொல்றேன்ல, அப்பா பேச்சு கேளு. அப்பா உனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்வேன். தம்பி, கொஞ்சம் பொறுங்க. பொண்ணு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கான். நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல. அவ வேற கொஞ்சம் கூச்ச சுபாகம், அதான். அதனால என்ன ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். சரிங்க தம்பி, இந்தாங்க. அது வரைக்கும் காஃபி குடிச்சிட்டு இருங்க. இருமா, உனக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க ஆண்டி, நான் காஃபி டீலாம் எதுவும் குடிக்கிறதில்ல. எனக்கு வேண்டாம், அர்ஜுனுக்கு கொடுங்க. அப்புறம் தம்பி, தரகர் சொல்லியிருந்தாரு கல்யாணத்தை 10 நாள்ல முடிச்சிட்டு உடனே அமெரிக்கா கிளம்பிடுவீங்கன்னு. ஆமா சார். அட இன்னும் என்ன அர்ஜுன், சாரு மோரனு கூப்பிட்டுக்கிட்டு சும்மா மாமான்னு கூப்பிடுங்க. இன்னும் கல்யாணமே பேசி முடிச்சு ஓகேவே ஆகல. அதுக்குள்ளேயும் எப்படி அப்படிலாம் கூப்பிட முடியும்? ஏற்கனவே போட்டோல பொண்ணு பார்த்து பிடிச்சு போய் தானே வந்தீங்க. நேர்ல பாருங்க. போட்டோவை விட பார்க்கறதுக்கு நேர்ல ரொம்ப அழகா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை அந்த பொண்ணை பார்த்திருக்கேன். ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணு. நான் 100% ஷூரா சொல்றேன், நிச்சயமா இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகும். அப்படிங்கிறீங்க? இன்னும் 10 நாள் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஃப்ளைட்ல பறந்து போக போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம். ஏங்க, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா அழகா தான் இருக்காரு. நல்லா படிச்சவர், பணக்காரர் வேற. வெளிநாட்டுல வேற வேலை பார்க்கறாரு. நம்ம பொண்ணுக்கு நல்ல ஏத்த மாப்பிள்ளையா தான் பார்த்திருக்கீங்க. சரி சரி, எவ்வளவு நேரம் தான் மாப்பிள்ளையை காக்க வச்சுட்டே இருக்கிறது?
போய் கூட்டிட்டு வா. ஆ இதோ வரேங்க. அதோ அவளே வந்துட்டான். அர்ஜுன் உங்க ஆள் வந்தாச்சு. அப்படி கேஷுவல் ஒரு லுக்க விடுங்க பாப்போம். அட ஏங்க நீங்க வேற, எனக்கே ஷையா இருக்கு. பாரா அமெரிக்க மாப்பிள்ள, நீங்களும் வைக்கப்பட்ட எப்படி? வைக்கப்பட்டுட்டே இருந்த வேலைக்காகாது, கொஞ்சம் அங்க பாருங்க. அனிஷா கூட வந்திருக்கிறது பூஜா வாச்சை. அப்போ இவர் தான் நம்மளை பொண்ணு பார்க்க வந்திருக்காரா? ஸோ இது தெரியாம வேற யாரோ வராங்கன்னு நினைச்சிட்டு மேக்கப் வேற கம்மியா போட்டுட்டு வந்துட்டோமே. நம்மளே இவரை பத்தி அப்பா கிட்ட எப்படா எடுத்து சொல்லலான் இருந்தோம். ஆனா இவரே வருவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. யாரோ மாதிரி வந்திருக்காரு, நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தம்பி இதுதான் எங்க பொண்ணு ஹாசினி. தம்பி வந்ததும் என்னோட வணக்கம் கூட சொல்லாமே நிக்கிறாளேன்னு நினைக்காதீங்க. அவ கொஞ்சம் கூச்ச சுபாகம், அதான். பரவாயில்லைங்க ஆண்டி, இதுல என்ன இருக்கு? இப்படியே ஒருத்தர் கொட்டு பார்த்துட்டு இருந்தா எப்படி? பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. எங்க பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. எங்க விருப்பம் என்னவோ அதுதான் எங்க பொண்ணோட விருப்பமோ. இருந்தாலும் ஆண்டி, ஒரே ஒரு முறை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். இல்ல தம்பி, அதான் சொன்னனே எங்க பொண்ணு கூச்ச சுபாகம்னு. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் என்னடி சொல்ற? ஆமாம்மா, எனக்கு உண்மையாவே மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி எங்க பொண்ணு அவளோட முடிவை சொல்லிட்டா. உங்க முடிவையும் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சு கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்காலம் முழுவதும் காத்திருப்பேன், நீ காணும் இடத்தினில் பூத்திருப்பேன். அடி ஒற்றை ரூபாய் பக்கம் 2 எந்த நண்பு சேர்ந்திருக்கும், நெஞ்சில் வைத்து காத்திரு. அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் இதயம் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி?